டண்டனக்கா டண்டனக்கா டண்டனக்கா. தாடியை பிடிச்சி இழுத்தால் டிண்டனக்கா 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 டண்டனக்கா டிண்டனக்கா டண்டனக்கா பறவை. பட்டர்ஃப்ளை இல்ல, அந்த கொக்குல அந்த டிங் டாங் அப்படின்னாங்களே அது. பேப்பரை இருந்தம்மா உனக்கு தெரியாதுன்னு சொன்னீல்ல. ஏய் நீ தான் காலையில் செஞ்சியடா. அதே பறவை தான். ஆவுன்னா கை நீட்டிடுற, ஆவுன்னா கை நீட்டிடுற. ரெடி இது மாதிரி மடிங்க, இது மாதிரி மடிங்க. மடிச்சிட்டிங்களா? மடிச்சிட்டு இது மாதிரி மடிமா. ட்ரையாங்கிள் அல்லது செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்துக்கு எத்தனை டிகிரி? நீ இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம். ஹவு many டிகிரி ட்ரையாங்கிள்? சரி சந்தோஷமா இரு. இப்போ போய் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு ரெண்டாம் மடி. டேய் கம்முன்னு அங்கே எடுத்துட்டு இருக்கிறாங்களே கொஞ்சம் எழுப்புறேன். ரெண்டாம் மடிங்க, ரெண்டாம் மடிங்க. ரெண்டாம் மடிச்சிட்டிங்களா? இது கொம்பு, இது கொம்பு, இது வால். ஆச்சா? இப்போ கொம்புக்கு பின்னால சாய் தளத்தில் நாம் பேப்பரை கட் பண்ணணும். ஆனால் வாலு பக்கம் மட்டும் கட் பண்ணக்கூடாது. கவனிங்க நான் செய்கிறத. இங்கேருந்து நேராக கிழிச்சிக்கிட்டு கீழ் நோக்கி வரேன். ஒரு தாடி வைக்கிறேன் இந்த பறவைக்கு. ஆட்டுக்குட்டிக்கு தாடி இருக்கிற மாதிரி இப்போ இந்த பறவைக்கு ஒரு தாடி. ஆனால் ஆட்டுக்குட்டிக்கு தாடி பயனற்றது. ஆனால் இந்த இது பறவைக்கு தாடி ரொம்ப முக்கியம். இப்போது தாடி வந்துருச்சு. ரெண்டு கையில் பிடிச்சிக்கிறேன். வாழை உள்ளே விட்டு வெளியே இழுக்கிறேன். டண்டனக்கா டண்டனக்கா டண்டனக்கா. தாடியை பிடிச்சி இழுத்தால் டிண்டனக்கா 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 டண்டனக்கா டிண்டனக்கா டண்டனக்கா டிண்டனக்கா டண்டனக்கா. புரியுதா? குழந்தைகளுக்கு மிக பிடித்தமான ஒரு பறவை இது. இந்த இது யாரும் செய்யறதில்ல, நாம் சொல்லி கொடுக்குறோம். குழந்தைங்க சந்தோஷம் ஏகப்பட்டது. இந்த பாட்டை பாடிட்டு ஆடும்போது இன்னும் சந்தோஷம். டண்டனக்கா டண்டனக்கா டிண்டனக்கா டிண்டனக்கா டண்டனக்கா டிண்டனக்கா டண்டனக்கா. அதான் அவர் சொன்னது. பேப்பர் யாருக்கு? தாமரைச்செல்வன். நான் சேலம்லேருந்து இங்கே வந்திருக்கிறேன். காலையிலேருந்து ஏகப்பட்ட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ அவங்கவுங்க கற்றுக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஆச்சா? என்னுடைய ஃபோன் நம்பர் 88 070 48 541. நான் பள்ளிக்கூடத்தில் கடந்த 30 வருஷத்துக்கு மேலே குழந்தைகளுக்கு சொல்லி தந்துட்டுருக்கிறேன். சமீப காலமாக கும்பகோணம் ராசி இன்ஜினியரிங் காலேஜில் நடந்த விவசாயிகள் திருவிழா, அதே மாதிரி இங்கே அறுவடை திருவிழா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை கண்ணமங்கலத்தில் நடக்கப் போகுது அந்த திருவிழா, 25ஆம் தேதி பல்லடத்தில் ஒரு திருவிழா நடக்குது, 28, 29, 30 ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரியில் நடக்கிற நிகழ்ச்சிக்கும் போகிறேன். இப்படி பல நிகழ்ச்சிகள் எனக்கு அழைப்பு வருது. நான் போய் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.